உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீரும். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார், அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள் இன்றைய குறிப்பை கடைபிடித்து பயன் பெறுமாறு தாழ்மையுடன் வேண்டி, அந்த செய்தி என்னவென்றால், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் உள்ளார். அவரை வணங்கி வாழ்க்கையிலே நற்பலனை நீங்கள் எட்டலாம். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 21/11/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் கார்த்திகை 5வது நாள். இன்றைய விசேஷம் இஷ்டி காலம், சந்திர தரிசனம், சங்கரன் கோவில், கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம், திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை புறப்பாடு, கோடி கன்னிகாஸ்தனம் மற்றும் தாதா ஆச்சிரியாருடைய திரு நட்சத்திரம் அதிதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி பிரதமை மதியம் 2:37 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் மதியம் 2:26 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, அரசியலிலே உயர் பதவி பெற, மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சமுதாயத்தில் அடித்தள மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரசியல் பிரவேசம் வாயிலாக நன்மைகளை செய்ய முடியும், மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்ட இறை அனுகிரகம் பெற்ற தூதுவர்கள் என்பதை நாம் அறியலாம். இப்படிப்பட்ட அனுகிரகம் பெற்றவருடைய ஜாதகம் வலுவாகவே இருக்கும். லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வலுவாக அமைந்து ஒரு பார்வையை பெற்றவர்கள் அரசியலே சாதனை செய்து மக்களுக்கு அதிக நன்மையும் செய்வார். மேற்சொன்னவாறு வலுவான கிரகங்கள் அமைந்தாலும் அவர்களது நட்பு நடப்பு தசா புத்தியும் சாதகமாய் அமைய வேண்டும். ஓரளவு சாதகமாய் அமைய பெற்றாலும் போதும், மக்களால் கவரப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் முதல் சட்டசபை, பாராளுமன்ற தேர்தல் வரை வெற்றி பெறலாம். மக்கள் சேவையிலே ஈடுபடலாம். அதற்கு இறை அருள் வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் கடைபிடிப்பதாக இருக்கக்கூடிய பரிகாரம் என்னவென்றால், திருச்செந்தூர் முருக கடவுள் வெற்றியை தருகின்ற காரிய சித்தி உள்ளவர். அரசியல் பதவி, செல்வாக்கு பெற்று மக்களுக்கு சேவை செய்ய நினைப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் கடலில் நீராட வேண்டும். நீராடியவுடன் நாழி கிணற்றிலே குளிக்காமல் நேரடியாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது கொடிமரத்தை வணங்கி கொடிமரத்திடம் வேண்டுதலை சொல்ல வேண்டும். பிறகு முருக பெருமானை தரிசித்து வர வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 27 பௌர்ணமி நாட்களில் முருகனை தரிசித்து வருபவர்கள் பொது வாழ்விலே ஏற்றம் காண்பார்கள். இரண்டாவது பரிகாரம், திருச்செந்தூர் செல்ல இயலாதவர் அவரவர் ஊரிலே அமைந்துள்ள துர்க்கை அல்லது அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு மாதம் வளர்பிறையில் வரும் தசமி திதியிலே சென்று வணங்கி வர வேண்டும். இவ்வாறு வணங்குபவர்களை அம்மன் செல்வாக்கு பெற வைப்பார். ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வணங்கி வந்தால் எப்பொழுதும் வெற்றியை அடையலாம். நாளைய தினம் நீங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, யோகம் கெட்ட ஜாதகம் யோகம் பெற
என்ன செய்ய வேண்டும், அதற்கு பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல் மற்றும் கிரக இணைவுகளை புரிந்து பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலே நல்லறிவை பெறுதல். கடந்த பல தினங்களாக நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கர்மஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையிலே 10க்குரியவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதையும் தொடர்ந்து நாம் கவனிக்கின்றோம். 10க்குரியவர் 11வது இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் நல்ல லாபகரமாய் சொந்த தொழில் செய்வதன் மூலம் நிறைய பொருட்களை ஈட்டுவார். செல்வாக்கு அந்தஸ்துடன் ஜாதகர் வாழ்வார். ஜாதகர் நிர்வாகம் செய்வதில் கை தேர்ந்தவர். மூத்த சகோதரர்கள் அனுகூலம் பெறுவார். இளைய மனைவி நன்றாக இருப்பார். 10க்குரியவர் 12இல் இருந்தால் இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. தொழில் நிறைய விரயமாகும். நிரந்தர வேலை இருக்காது. நிரந்தரமான தொழிலும் இருக்காது. வெளியூரில் வெளிநாடுகளில் வேலை செய்யும்படி நேரிடலாம். ஆனால் எங்கும் பிரயோஜனம் இல்லை. கள்ள கடத்தல் போன்ற குறுக்கு வழியில் இறங்கி பணம் சம்பாதிக்க நினைப்பீர். 12இல் 10ஆம் அதிபர் நின்றாலும் 10ஆம் வீட்டிலே 12 அதிபர் நின்றாலும் இந்த பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரிகாரம் அவசியம். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு சனி 10க்கும் 11க்கும் உரியவர். இவர்தான் தொழில் ஸ்தானாதிபதி. இவரே லாபாதிபதி. இவர் ஆட்சி உச்சம் பெற்றால் நற்பலனை செய்வார். எந்த தொழில் செய்தாலும் கவனமாய் செய்வீர். கடுமையாய் உழைப்பீர். அதற்கு ஏற்ப பலனையும் பெறுவீர். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள், எண்ணெய் வகையறாக்கள், விவசாயம், இயந்திரம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர். பலம் பெற்றிருக்க அற்புதமான பலன்களை செய்கின்ற அமைப்பு ஏற்படும். சனி ஒருவரை அடிமை தொழிலும் செய்ய வைப்பார். ஆனால் அவர் பலம் பெற்றிருந்தால் சொந்த தொழிலையும் செய்ய வைப்பார். 1வது இடம் என்று சொல்லப்படுகின்ற மேஷத்திலே சனி இருந்தால் அவர்கள் செய்கின்ற தொழில் ரியல் எஸ்டேட், பெட்ரோல் பங்க், வீடு சம்பந்தப்பட்ட தொழில். 2ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட ரிஷபத்திலே சனி நின்றால் மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மனைவி மூலமாக செய்வீர். தொலைக்காட்சி, வானொலி, டாக்ஸி, பால், பஸ், ஹோட்டல், பியூட்டி பார்லர் போன்ற தொழில்கள் அமையும். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 3வது இடத்திலே சனி அமைந்தார். தொழில் செய்வதால் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது கடினம். கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் அமையலாம். கணக்கு பிள்ளை, பத்திரிகை, ஜோதிடம், ஆசிரியர்கள், ஓவியர்கள், கவிஞர்கள். மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு கடகம் என்று சொல்லப்பட்ட 4வது இடத்திலே சனி அமர்ந்தால் அரசு துறையில் வேலை பார்க்க முடியும். தண்ணீர் சம்பந்தப்பட்ட துறையில் உண்டாகும். கப்பல், கிணறு வெட்டுதல், துறைமுகம், ஓட்டல், லெபரட்டரி, விவசாயம். சிம்மத்திலே, அதாவது மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்மத்திலே சனி இருந்தால் அரசு துறையில் வேலை அமையும். அதிர்ஷ்டத்தை விட உழைப்பின் மூலம் முன்னுக்கு வர முடியும். பட்டறை, அரிசி மில், மிஷினரிகள், தரகர் போன்ற தொழில் அமையும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாளைய தினம் சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சி 3 ராசிக்காரர்களுடைய தலை விதியை தலை கீழாக மாற்றும். 5வது பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இது. நவம்பர் 21ஆம் தேதி சூரியன் விசாக நட்சத்திரத்தில் இருந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு பெயர்ச்செடுக்கிறார். இந்த பெயர்ச்சி பல ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் தரக்கூடும். அதே நேரத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனையும் இது கொடுக்கும். சூரியன் தற்பொழுது விசாக நட்சத்திரத்தில் பயணித்து வருவதால் அவர் 21ஆம் தேதி அன்று அனுஷ நட்சத்திரத்துக்கு இடம்பெயர்ந்து டிசம்பர் 2, 2025 வரை இந்த நட்சத்திரத்திலே பயணிப்பார். சூரியனின் சனி ஆட்சி நட்சத்திரம் பெற்ற அனுஷம் நட்சத்திரத்திலே பயிற்சியாகும் பொழுது 3 ராசிக்காரர்களுக்கு சவாலான காலங்களாக எதிர்கொள்ள நேரிடும். ஏனென்றால் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே விரோதமான உறவு உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதிகரித்த மன அழுத்தம், பிரச்சனைகள் மற்றும் மோதல்கள் சந்திக்க நேரிடும். இந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை கவனிக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அனுஷம் நட்சத்திரத்தில் நுழைவது சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றும் வருமானம் குறையும். வேலையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். இல்லை என்றால் நீங்கள் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். உங்கள் பெற்றோரின் உடல் நலத்தை கவனம் செலுத்தவும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர மாற்றம் மோசமான பலனை தரும். உறவுகள் பதட்டமாய் இருக்கும். நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே எந்த ஒரு நிதி முடிவை எடுப்பதற்கு முன்
கவனமாய் சிந்தியுங்கள். பழைய நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வேலையிலே பொறுப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் மன ரீதியாக சங்கடமாய் உணரலாம். உங்கள் தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். அடுத்தது மீனம். மீனராசிக்காரர்களுக்கு சூரியனின் பயிற்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கும், ஏனெனில் இது அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதிகப்படியான ஈகோ வேலையை நாசமாக்கும். வேலையிலே பல புதிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். மரியாதையை இழக்கும் வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, தாட்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே கேது என்ற கிரகத்தால் நம் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற தோஷங்களை நீக்க வல்ல குதம்பை சித்தரை வணங்கினால் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை நான் ஷார்ட்ஸிலே கூறியுள்ளேன். அதையும் நீங்கள் கேட்டு நன்மையை அடையலாம் என்ற ஒரு உண்மையை சொல்லி, ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி உங்களுக்கு அதிகபட்ச நன்மையை செய்யும். ஏனென்றால் ஜோதிட உண்மையையும் ரகசியங்களையும் கூறி பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி என்பதை அன்பர்கள் கூர்ந்து கேட்டு இதன் மூலம் கவனத்தை பெற்று அவர்கள் பிறருக்கு வழிகாட்டலாம். 6வது பகுதி நாம் கடைசி பகுதி பார்க்க இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு, சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். வெற்றிக்கு வித்திடும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சமயோசிதமாக புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வில். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமயோசிதமாக புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி பொறுப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புது யுக்தியை கையாள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள்.
உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இப்போ கோப்புகளை கவனமாய் கையாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிலும் நிதானத்துடன் செயல்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் விற்பது சுமாராகத்தான் இருக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்களை நீக்கும். இளைய சகோதரர்கள் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. செலவுகளில் திட்டமிடுதல் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. செலவுகள் திட்டமிடுதல் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றியதாக செலவு செய்வீர்கள். தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகல் மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தின் தேவைகள் நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள். தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர் குறை கூறிக்கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நயமாக பேசுவது நம்ப வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவது. வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனர். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனர். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்.
உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.